Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து இந்த ஃபிளாட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பில்டர் கொடுத்தது நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படினா நமக்கு தேவையானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி வந்து அடிஷனலா வந்து போட போறோம். இந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ண போறோம்னு கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து இன்டீரியர்னாலே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். வுட் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நாங்களும் கூட ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுப்போம். இப்போது எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட பட்ஜெட் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து ஒரு இன்டீரியர்னாலே வந்து நம்ம வுட் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம். பட் என்னென்னா எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ண மாட்டோம். எலக்ட்ரிக்கல் சைடு பற்றி நம்ம எதுவுமே வந்து பேச மாட்டோம். ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம வுட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். பட் என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்கலாம். இன்னொன்று என்னென்னா வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வருது வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து காலம் இது. இந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வருது அப்படின்னா இங்கே வந்து பவர் பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஜங்ஷன் இருக்குது, அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் என்னென்னா நான் சொல்கிறது வந்து ஒரு பாயிண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம். என்டையர் ஃப்ளாட் வந்து பண்ணும்போது வந்து இன்டீரியர் வுட் ஒர்க் வந்து நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கும் அதே அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 3 lakhs வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மாற்றிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துடும். இந்த எலக்ட்ரிக்கல் ஓவராலாக வந்து நாங்கள் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 2.5 lakhs கிட்ட வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து கொட்டேஷன் கொடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஃபைனலைஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு ரூமில் கூட இதில் வந்து டச் பண்ணல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லிவிங் ரூம் வந்து காமிக்கிறேன். இந்த ஃப்ளாட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல வந்து எந்தெந்த பாக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து லிவிங் ரூமில் வந்து ஆல்ரெடி வந்து போர்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. பட் என்னென்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பேசிக்காக வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா நம்ம ஃபால் சீலிங் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நான் இந்த சைடு வந்து காமிக்கிறேன். ஃபால் சீலிங் வந்து லைட்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இது வந்து ஃபால் சீலிங்கோட டிசைன் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து 1 1 1 1 1 1 2 3 4 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல். அப்போ அதுக்கு வந்து அடிஷ்னலாக சுவிட்ச் வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சுவிட்ச் வரும் வச்சுக்கோங்களேன். பட் என்னென்னா இங்கே இருக்கிறது வந்து 8 மாடல் தான். பட் என்னென்னா இதில் வந்து ஃபேன் வந்து ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு சாக்கெட் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா திருப்பி வந்து அந்த சின்னதாக இருக்கிற போர்டு வந்து நம்ம பெருசு வந்து பண்ணணும். இந்த இடத்துல இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபோயர் யூனிட்டில் வந்து இந்த இடத்துல வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம். அங்கே லைட்டு வந்து ஒன்று வேணும். அதுக்கப்புறம் ஃபோயர் யூனிட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்ன்றது வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு பாக்ஸ்ன்றதை வந்து நம்ம போட போகிறோம். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8 மாடல் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பாக்ஸு தான். அந்த பாக்ஸ் வந்து நம்ம உடச்சி திருப்பி வந்து பண்ணலை, அடிஷ்னலாக வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வாஷ் பேஷனோட யூனிட்ன்றது வந்து இங்கே வந்துடும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து போட போகிறோம். இது வந்து க்ராக்கரி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து தனியாக வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் வந்து இதில் வர ஸ்பாட் லைட்ஸ், அதுக்கப்புறம் மிரர் லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். லிவிங் ரூமில் வந்து வேறு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வந்து நான் லாங் வியூலேருந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து நீங்கள் ஒரே ரூமாக நினச்சிக்கலாம். லிவிங் ரூம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து லைட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா ஒரே இடத்துலேருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா டிவைடர்லேருந்து அதை வந்து ஹாலாகவே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டைனிங்க்கு வந்து தனித்தனியாக வந்து ரெண்டுத்தையும் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா பில்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒயர்ஸ் வந்து கம்மியாக ஆகணும், அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து அந்த பாக்ஸ் வரைக்கும் வந்து கேபிளாக இருக்கட்டும், இல்லைனா லைட் வந்து ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பெருசாக வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து இந்த இடத்துலையே வந்து கொடுத்துருக்கோம்.
இன்னொன்று என்னென்னா பில்டர் வந்து ஆல்ரெடி இந்த சைடு தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2 கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க, அங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பாக்ஸ்ன்றது வந்து சின்னதாக இருக்கிற பாக்ஸ் வந்து பெருசு பண்ணுறோம், சுவிட்சஸ் ஆட் பண்ணுறோம். திருப்பி கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க போட்டிருப்பாங்க. பட் என்னென்னா திருப்பி வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பால்கனியில் வந்து ஒரு பாக்ஸ்ன்றது வந்து போட போகிறோம். இதில் இந்த பாக்ஸ்ன்றது வந்து எதுவுமே சின்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 மாடல், 8 மாடல், 12 மாடல் வந்து கிடையாது. ஏன் 12 மாடல் வந்து கிடையாது அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து 12 மாடல் வந்து போடும்போது வந்து பெருசாக இருக்கும், அதனால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக 12 மாடல் எதுவுமே நம்ம போடாமல் இப்போது இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம 12 மாடல் வந்து போடுறோம். அப்படின்னா 12 மாடல் வந்து போதுமானது தான். பட் என்னென்னா 12 மாடல் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டேப் எப்படி இருக்கும், ஒரு பெருசாக ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய சுவிச்சஸ்லாம் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படின்றதுக்காக ஆல்ரெடி என்ன பில்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே இடத்துல வந்து இப்போ 6 மாடல் வந்து போட்டிருக்காங்கன்னா அதுவே 8ஆக வந்து மாற்றிடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாற்றிருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவே 12 மாடல் பாக்ஸ்ன்றது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நாங்கள் அதை எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8 மாடல் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு 6 மாடல் வர்ற இடத்துல வந்து 8 மாடலாக வந்து போடுறோம். ஏன்னா ஒரு பாக்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா அது என்ன பர்பஸ்ன்ட்டு இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ 6 மாடல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அங்கே 8 மாடல் வந்து போடுற மாதிரி தான் இதை பிளான் பண்ணியிருக்கோம். 8 மாடல் வந்து போடுற இடத்துல வந்து 2 பாக்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். 6 இப்போ 4 மாடல் பாக்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து தேவைப்படுதுன்னா 4 மட்டும் போடலை, அதுவே 6ஆக வந்து மாற்றிடணும். 6 தேவைப்படுற இடத்துல வந்து 8ஆக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். இதில் எலக்ட்ரிக்கல் வந்து எந்த காம்ப்ரமைஸ் எதுவுமே வந்து பண்ணலை. நீங்கள் புதுசாக இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வுட் ஒர்க் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, வுட் ஒர்க் தான் வேணும், ஃபால் சீலிங் வேணும், அதுக்கப்புறம் பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் ஓவராலாக இந்த மாதிரி ஃப்ளாட்டில் வந்து நீங்கள் கை வைக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 lakhs கிட்ட வந்து வெறும் எலக்ட்ரிக்கல் லைட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யூஸ் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், யூஸ் இல்லை அப்படின்னா தேவையில்லாததுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து 1 square mm வந்து ஒயரை வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, 1.5 square mm. அதுக்கப்புறம் ஏசிக்கு வந்து 4 square mm வந்து ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் இந்த இடத்துல வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஏசியோட அவுட்டோர் யூனிட். ஏசியோட அவுட்டோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் இருக்கும். இன்டோர் யூனிட்டோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி அந்த மாதிரி எதுவுமே வந்து போடலை. நீங்கள் எம்சிபி தானே காஸ்ட் வந்து கம்மியாகும், ஒரு 1000 rupees ஒரு 600 rupeesக்குள்ளே தான் ஆகும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. பட் என்னென்னா 4 AC வந்து போட்டால் என்ன காஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கேபிள் நீங்கள் எங்கே வந்து ஸ்விட்ச் வந்து போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பைப்பும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி வந்து போடணும், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சாக்கெட் அந்த மாதிரி வந்து நீங்கள் போடணும். அதனால் வந்து நீங்கள் சின்னதாக வந்து கேல்குலேஷன் பண்ணுறீங்க. பட் என்னென்னா 1000 அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்து போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பெரிய அமௌண்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் இது. இந்த பெட்ரூமில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 5 ரூமில் வந்து என்ன ஆயிடுச்சு, அதனால் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம இன்டீரியர் வந்து பிளான் பண்ணும்போது பட்ஜெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பட்ஜெட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு 10 lakhs வந்து நம்ம இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 11 lakhs ஒரு 1 lakhன்றது வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக வந்து போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்காது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தோணும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்ப்ரமைஸ் அப்படின்னா அதோட ஒர்க்கு வந்து நான் சொல்லலை. நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கர் ரோமா ஸ்விட்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லக்ராண்ட் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் கேபிள் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஆர்பிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அட்வான்ஸ், இல்லைன்னா நீங்கள் கொட்டேஷன் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பேசிக் ஒயர்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதோட நீங்கள் மீடியமாக வந்து போனீங்கனாலே பெஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே வந்து பட்ஜெட் வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே வந்து எக்ஸஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணணும். நீங்கள் வுட் ஒர்க் ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் ஆனால் வெறும் ஹேண்டில்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லேமினேட்ஸ் போடுறது பதிலாக அக்ரிலிக் வந்து போகிறீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட் ஒர்க் ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது. அதே நீங்கள் ஃபால் சீலிங்கில் வந்து நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா ஸ்விட்சஸ்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்கன்னா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கவே இல்லை, நாங்கள் வந்து திருப்பி வந்து போட போகிறோம் அப்படின்னா இருக்கிற பாக்ஸ்லேயே வந்து
கண்ட்ரோல்ன்றது வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சுவிட்ச் போட்டால் 6 லைட் எரியும். நீங்கள் அதுவே வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் 2 லைட் எரியணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து பெருசு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரூமில் இருக்கிறது அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சுவிட்ச் வந்து போட்டால் 4 லைட் எரியிற மாதிரி, இல்லை ஒரு சுவிட்ச் வந்து போட்டால் 2 லைட் வந்து எரியிற மாதிரி வந்து ஆல்ரெடி பில்டரே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பட்ஜெட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ். இந்த இடத்துல வந்து 3 மாடல் இருக்குது. நம்ம 6 மாடலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறோம் இது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டடி யூனிட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 மாடல்ன்றது வந்து போட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட் லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேபினெட் லைட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி 6 மாடல் இருக்குது. நம்ம ஸ்பேஸ் வந்து இல்லாமல் வெர்டிக்கலாக வந்து போட்டிருக்கோம். ஹரிசாண்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது, ஸ்பேஸ் இல்லாதனால வெர்டிக்கலாக போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெர்டிக்கலாக வந்து மாற்றிக்கங்க. நிறைய இடத்துல வந்து ஹரிசாண்டலாக தான் போடுவாங்க. வெர்டிக்கலாக வந்து நான் எதுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி நான் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா அதோட காஸ்ட்ன்றது வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான். ஏன்னா நிறைய பேர் வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க எலக்ட்ரிக்கலுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா நீங்கள் இன்னும் ஒர்க்குன்றது வந்து அதிகமாக வந்து இழுத்துட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அதே இடத்துல வந்து ஹாரிசாண்டலாக போட முடியல அப்படின்னா வெர்டிக்கலாக வந்து போட்டுக்காங்க. 1-2 வேணால் நீங்கள் மாற்றிக்கங்க. மொத்தத்தையும் வந்து வெர்டிக்கலாக போட்டால் நல்லா இருக்காது. இந்த இடத்துல வந்து மிரருக்கு வந்து ஒரு பாயிண்ட்ன்றது வந்து எடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாக்ஸ் இங்கே இருக்குது, இது க்ளோஸ் பண்ண போகிறோம். இது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து பாக்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், லிவிங் ரூமில் வந்து நான் ஒரு பாயிண்ட் வந்து விட்டுட்டேன். இது வந்து காமன் பாத்ரூமோட பாயிண்ட். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 4 மாடல் ஆர் 6 மாடல்ன்றது வந்து நம்ம திருப்பி இதில் மாற்ற போகிறோம். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான் ஃபைனலைஸ் ஆகலை. ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து இது வந்து 6 மாடலாக வந்து மாற்ற சொல்லியிருக்காரு. பட் என்னென்னா இது வந்து மேக்ஸிமம் 6 மாடல் தான் வந்து வரும். ஏன்னா 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து மிரரில் வந்து சாக்கெட் இருக்கும் அப்படின்னா உள்ள பாத்ரூமில் லிவிங் ரூமில். இது வந்து கிச்சன். இந்த கிச்சனில் வந்து ஆல்ரெடி வந்து பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே 1, 2 ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா நம்ம லைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து 12 மாடல் பாக்ஸ் தான் வைக்கிற மாதிரி தான் பிளான் இது. பட் என்னென்னா இங்கே வந்து காலம் வந்துச்சு, இங்கேருந்து கிடச்ச வரைக்கும் வந்து காலம் தான். பட் என்னென்னா இங்கேருந்து நம்ம திருப்பி உடைக்கிறோம். காலம் வந்து நிறைய பேர் வந்து உடச்சிட்டு உள்ளே வந்து கன்சீல்டு பண்ணுறீங்க உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. பட் என்னென்னா நீங்கள் இப்போ உடச்சிட்டு அந்த கம்பியெலாம் வந்து கட் பண்ணாலும் கூட நாளைக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இல்லை நாளைக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸ்ட்ரக்சரில் எப்போவுமே கை வைக்காதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பாக்ஸ் வருது அப்படின்னா கீழேயும் மேலேயும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னா பக்கத்தில் போட்டுக்கோங்க. இது ஏன் 12 மாடல் வந்து மாற்றலை அப்படின்னா 12 மாடல் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்கல. 8 மாடல் வந்து நம்ம போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 8 மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கத்தில் வந்து போடுறோம். 12 மாடல் பாக்ஸ்ன்றது வந்து நம்ம இதில் வந்து மாற்றலை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே இருக்குது, நீங்கள் எதுக்காக மாற்றுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னென்னா ஃபால் சீலிங் வந்து லைட்டிங் கண்ட்ரோல் இங்கே கிடையாது. இன்னொன்று என்னென்னா சாக்கெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சாக்கெட்டே வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்தது தான். திருப்பி நம்ம அதுவே வந்து கண்டினியூ வந்து பண்ண போகிறோம், அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து 16 amps வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வருது. இங்கே வந்து 3 மாடல் பாக்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். இதில் வந்து நம்ம போடும்போது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஒயர் அந்த மாதிரி வந்து போடாமல் திருப்பி 4 square mm அப்படி இல்லைன்னா 2.5 நம்ம ஒயர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் ஓடிஜின்னு எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பில்டர் கொடுத்தது தான் நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து டிஷ்வாஷர் வருது. நம்ம இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ராயிங்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் பிளானே கிடையாது. நம்ம திருப்பி சேஞ்சஸ் பண்ணோம். திருப்பி சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி கேபினெட்ஸ் வந்து போட்டுட்டு டேண்டமில் வந்து போட்டு முடிச்சிட்டோம். திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணோம். இதில் யூனிட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெளியே தான் வரும். பட் ஏன்னா இதோட டெப்த்தை வந்து நம்ம 600 வரைக்கும் பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து டிஷ்வாஷர் வைக்கும்போது நம்ம சைடில் வந்து வாட்டர் கனெக்ஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பைப்லைன்ஸ்லாம் வந்து போட போகிறோம். வாட்டர் கனெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து ப்ளம்பிங் ஒர்க் வந்து கம்மி தான். எலக்ட்ரிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒர்க் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பில்டர் கொடுத்தது தான், தாராளமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு கிளைண்ட் கிட்ட பட்ஜெட் இருக்குது. அவர் வந்து எதுவுமே வந்து இதில் 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை.
இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி யூனிட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணோம். அப்போது பட்ஜெட் இல்லைன்ட்டு அது வேணான்ட்டார். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் வுட் ஒர்க் ஃபால் சீலிங் வந்து வேணும், அதுக்கப்புறம் வேணும்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். அதனால் வந்து இங்கே ஸ்டடி யூனிட் வந்து நம்ம பண்ணல. பட் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக்கல் வேணும் அப்படின்னா வராது. அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. பட் என்னென்னா அது 12 மாடலே மாற்றிருக்கலாம். அது வேணான்னு சொல்லி பக்கத்தில் வந்து 8 மாடல் வந்து மாற்றிருக்காரு அப்படின்னா நாங்கள் தான் மாற்றிருக்கோம். பட் ஏன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி 3 மாடல் இருக்குது. இந்த இடத்துல வந்து 6 மாடல் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து காலம் இருக்குது இங்கே, அதனால் இங்கே போட முடியாது அப்படின்றதுக்காக திருப்பி அந்த இடத்துல வந்து அடிஷ்னலாக ஒரு பாக்ஸ்ன்றது வந்து போட போகிறோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா 2.5 கிட்ட அந்த மாதிரி வந்து ஓவராலாகவே இருக்குது. லைட்ஸ் வந்து போடணும், திருப்பி ஃபால் சீலிங் வந்து ஒயரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இதில் இருக்க சுவிட்சஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மாற்றி பிளேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். உடச்சி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம புதுசாக தான் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நிறைய வந்து ஜாயிண்ட்லாம் வந்து பண்ண வேணான்ட்டார். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து ஒரு இடத்துலேருந்து வருது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லேருந்து வேணால் ஜாயிண்ட் பண்ணிக்கங்க, தவிர அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு இடத்துலேருந்து உடச்சிலாம் நீங்கள் பண்ண வேணான்ட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டுன்றது வந்து அதிகம்தான். இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்டீரியர் நீங்கள் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் எங்கேயும் வந்து போயிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஃபுல் எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.